எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல சைவ விருந்து தான் ரெடி பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு வெரைட்டியாக சைவம் சாப்பிடணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவ்வளோ இதை செய்யறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அது மட்டும் இல்லை, ஒரு 3-4 பேர் ஹெல்ப்புக்கு வேணும்னு நினைப்பீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு சமைக்கிறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் இருந்தால் போதும். அதுக்கு முன்னுக்கூட்டி ஒரு அரை மணி நேரம் நம்ம வேலை செய்யணும். அதாவது வெங்காயம் தக்காளிலாம் ரெடி பண்ணணும் பாருங்க. காய்கறிகள் நறுக்கிறது இதை மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா செய்கிறது ரொம்பவே சுலபம். இப்போ கத்திரிக்காய் மாதிரி ஒரு சில பொருட்கள் அந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி போட வேண்டியது இருக்கும். அதை மட்டும் நீங்கள் அந்த நேரம் செய்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு டைரி எடுத்து என்னென்ன ரெசிபிலாம் செய்ய போகிறீங்களோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. எழுதுனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு ரெசிபிக்கும் என்னென்ன தேவையோ அதை ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா குயிக்காக மடமடன் எல்லா வேலையும் முடிச்சிடலாம். இப்படி செய்கிறதுனால நேரமும் உங்களுக்கு மிச்சம், யாருடைய உதவியும் நம்மளுக்கு தேவைப்படாது. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ வாங்க அந்த சைவ விருந்து ஏற்பாடு எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். முதல்ல நம்ம தக்காளி கூட்டு செஞ்சிடலாம். அதுக்காக பாசி பருப்பு ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து 2 முறை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது கூடயே நல்ல பழுத்த தக்காளி பழமாக ஒரு 5 தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸில் இருக்கிற பல்லாரியும் சும்மா ரஃபாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கிறேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கிறேன். காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்ததுபடி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த பருப்பு வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியினுடைய அளவு அதிகமாக வேண்டாம். தக்காளி பழத்திலே தண்ணி விட்டு வர்றதுனால அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் மூழ்கி இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு நான் 4 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது விசில் அடிக்கிறதுக்குள்ள நம்ம இன்னொரு குக்கரில் துவரம் பருப்பை கழுவிட்டு சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். 1 கப் சாம்பார் வைக்க ஒரு 1/4 கப் அளவுக்கு பருப்பு ரசம் வைக்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த துவரம் பருப்பை நல்லா 2 முறை கழுவிக்கோங்க. கழுவுனதுக்கு அப்புறமா நீங்க குக்கரை சேர்த்துட்டு இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு சின்ன பெருங்காய துண்டு சேர்த்து இந்த துவரம் பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கிடலாம். தண்ணியினுடைய அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. அந்த பருப்பு தண்ணியை வச்சு தான் நம்ம ரசம் செய்ய போறோம். அதாவது பருப்பு ரசத்துக்கு இந்த பருப்பு தண்ணி தான் நம்மளுக்கு தேவை. இப்போ இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து வேக வச்சிங்க அப்படின்னா அந்த பருப்பு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ மூடி போட்டு நான் அன்றைக்கி 3 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இது விசில் அடிக்கிறதுக்குள்ளே நம்ம முதல்ல வேக வச்ச அந்த பருப்பு தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை மசிச்சுலாம் நீங்கள் விட வேண்டாம். ஒரு கரண்டியை வச்சு நல்லா இதை மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறவும் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுலாம். சீரகத்தை இந்த கூட்டுக்கு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு உளுந்தம்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சு வரவும் இதில் ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல் பூண்டை தோலோட நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த பூண்டு பற்கள் அந்த தோலோட அந்த எண்ணெயில் வேகம் வச்சு அதனுடைய மனம் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததாக ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்து 2 எனக்கு கருவேப்பிலையை போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் சாஃப்டாக வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பு தக்காளியை இது கூட சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நல்லா குக் ஆகி வந்துடும். இப்போ அந்த கூட்டினுடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டித்தன்மையாகும். இப்பவுமே அப்படியே கெட்டி ஆகிற மாதிரி நீங்கள் குக் பண்ணி எடுத்துறாதீங்க. இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க. அருமையான தக்காளி கூட்டு ரெடி. இது ரெஸ்டாரண்ட்லலாம் கண்டிப்பாக வைப்பாங்க. கேட்ரிங்கில் நம்ம சமைக்கிறதுக்கு கொடுத்தாலும் அவங்களுமே இது செஞ்சு தருவாங்க. இது ஒரு அருமையான ரெசிபி, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம கொண்டக்கடலை வேக வச்சிடலாம். இப்போ அதே குக்கரை கழுவிட்டு தான் நான் சேர்த்துருக்கிறேன். இந்த கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போனா நம்மளுக்கு இந்த கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக வெந்து வரும். குறைஞ்சது கண்டிப்பாக நீங்கள் 10 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ இதை நம்ம வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கிடலாம். அந்த கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. முதல்ல உப்பு போட வேண்டாம், மூடியும் போட வேண்டாம். சும்மா அப்படி மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறமா மேலே ரொம்ப நுரை கட்டி இருந்துச்சுன்னா அந்த நுரையெல்லாம் எடுத்துருங்க. இப்போ இந்த கொண்டக்கடலை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது கூட நான் அன்றைக்கி 3 உருளைக்கிழங்கு வேக வைக்கிறேன். பட்டை
பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறேன், அதுக்காக தான். இப்போ இதையும் நம்ம மூடி போட்டு 4 விசில் வச்சா போதும், நம்ம கொண்டக்கடலையை ஊற வச்சிருக்கிறதுனால. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம கோஸ் கூட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்காக கடாயை சூடுபடுத்தி 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகத்தை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பூண்டு பற்களையும் பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அந்த பச்சை மிளகால உள்ள விதைகள் இருக்கும் பாருங்க, அதை வேணா நீங்க நீக்கிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட 2 இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பொரியலுக்குலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் முழுமையாக வதங்கணுங்கிறது கிடையாது. இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பை 2 முறை கழுவிட்டு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிருந்தேன். அதை தான் இப்போ சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதை வேக வச்சுலாம் சேர்க்கணுங்கிறது கிடையாது. எண்ணெயில் லைட்டாக இதை மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு செஞ்சாலே அந்த கோஸ் கூட இது நல்லா சேர்ந்து வெந்து வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிற கோஸையும் சேர்த்துக்கிடலாம். அடுத்ததாக பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்க கேரட்டையும் சேர்த்துக்கிடலாம். அடுத்ததாக ஃப்ரெஷ் பட்டாணி நான் சேர்த்துருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் கொண்டக்கடலை நம்ம ஊற வைப்போம் இல்லையா, அதே டைமுக்கு நீங்கள் இந்த காஞ்ச பட்டாணியும் ஊற வச்சுருங்க. கோஸையும் கேரட்டையும் குக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த காஞ்ச பட்டாணியை ஊற வச்சதை வேக வச்சு வச்சுருப்பீங்க இல்லையா, அதை சேர்த்துக்கிடலாம். இப்போ ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்ததுனால தான் இந்த சமயத்தில் நான் சேர்த்துருக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முதல்ல உப்பு, தண்ணி எதுவுமே போட்டுறாதீங்க. நீங்கள் மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா அதுலேருந்தே லைட்டாக தண்ணி விழுந்து இதை மாதிரி குக் ஆகி வரும். இப்போ இந்த சமயத்தில் இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக வேண்டாம், அப்படி தொளிச்சு விட்ட மாதிரி, அதாவது 1/4 டம்ளருக்கும் குறைவாகவே சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கோஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வெந்து வரும். அதுக்காக தான். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ட்ரை ஆயிரும், சரியாக வெந்து வராது, ஒன்று வெந்தும் வேகாமல் இருந்தது மாதிரி இருக்கும். இப்போ நான் மூடி போட்டுட்டு ஒரு 4-5 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள். இடையில அப்பப்போ நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. சூப்பராக நம்மளுக்கு கோஸ் எல்லாம் ரெடி ஆயிருக்கு பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு தேங்காய் பூலாம் போடுறது பிடிக்காது, அவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 இனுக்கு கொத்தமல்லி தலைகளையும் பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பூ போடும் போச்சுல நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கணும். இந்த சூட்லேயே அது நல்லா குக் ஆகி வந்துடும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா சர்வ் பண்ணும் போச்சுல நீங்கள் எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்க, அருமையான கோஸ் கூட்டும் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக நம்ம கொண்டக்கடலையை வேக வச்சோம். இப்போ அதை தாளிசம் பண்ணி விட்டுறலாம். இப்போ கொண்டக்கடலை நம்ம வெந்ததை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ அந்த கொண்டக்கடலையை நான் நசுக்கி காமிக்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறவும் கடுகையும் உளுந்த பருப்பையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாவை அந்த உள்ள விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 2 இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. காரம் வேணும்னா நீங்கள் அப்படியே அந்த விதையோடய சேர்த்துக்கிடலாம். ஒரு சிலருக்கு வத்தல் போட்டு செஞ்சால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாக்கு பதில் வத்தல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறும், அவ்வளவுதான். இப்போ நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துருக்கிறேன். சில பேருக்கு தேங்காய் பூ போட பிடிக்கலான்னு நீங்கள் அதையுமே ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் பூ போட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு கொண்டக்கடலை உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம், அதனால எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு கொண்டக்கடலையும் சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ அடுத்ததாக உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா செஞ்சிடலாம். அதுக்காக ஃப்ரெஷ் பட்டாணியை வேக வச்சுக்கோங்க. வேக வைக்கும் போச்சுல உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா அதில் உப்பு பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே கொண்டக்கடலை வேக வைக்கும் போச்சுல உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டோம், தோல் நீக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கடாய் சூடுபடுத்தி 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறவும் கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுலாம். சோம்பு உருளைக்கிழங்கு செய்கிற ரெசிபிக்கு பயன்படுத்திங்கன்னா நல்லா மணமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் உடம்புக்கு நல்லதும் கூட. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 இனுக்கு கருவேப்பிலையும் ஒரு 5-6 பல் பூண்டை தோலோட நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது, நல்லா சாஃப்டாக வதங்கினா போதும்.
இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா குட்டி சைஸில் இருக்கிற தக்காளி பழம் ஒன்றை கட் பண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பட்டாணிக்கு உருளைக்கிழங்குலாம் உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கிறோம். அதனால் இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பழம் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் மாறிடும். இந்த அளவுக்கு தக்காளி பழம் நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கு அப்புறமா தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இவ்வளவுதான் மசாலா சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை குக் பண்ண போச்சு அதனுடைய பச்சை வாசனைலாம் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் சேர்த்தோம்னா சீக்கிரமாக குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா இதை குக் பண்ணிவிட்டு தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கை இதை மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உடஞ்சி போகாது. நம்ம சர்வ் பண்ண போச்சில் பார்க்க போச்சில் அது நல்லாயிருக்கும். அடுத்ததாக வேக வச்சிருக்கிற பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், காஞ்ச பட்டாணி சேர்க்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் கோஸுக்கு செஞ்சோம் பாருங்கள், அதே மாதிரி வேக வச்சு வச்சுட்டிங்கன்னா அதோட இந்த சமயத்தில் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போ பாருங்கள் மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ அந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சி குக் ஆயிருச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, அதனுடைய மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை 1 இனுக்கு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. இது தேங்காய் பூ ஆப்ஷனல் தான், எனக்கு பிடிக்குங்கிறதுனால சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதாவது போட்டது தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கணும். சேர்த்துட்டு நல்லா ஒரு அட்டை கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஆகவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை தூவிக்கோங்க. கொத்தமல்லிக்கு தூவுறதுக்கு பதிலாக நீங்கள் கசூரி மேத்தி இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். இந்த உருளைக்கிழங்கு மாதிரி உள்ள பொரியலுக்கெல்லாம் கசூரி மேத்தி சேர்த்திங்க அப்படின்னா அதனுடைய மனம் வேறு லெவலில் இருக்கும். அப்படி இல்லைன்னா இது மாதிரி கொத்தமல்லி தலையை நீங்கள் தூவி இறக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக பட்டாணி மசாலா உருளைக்கிழங்கு மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஹோட்டலில் எப்படி கிடைக்குமோ, அதாவது கல்யாண வீடுகள்லாம் வைப்பாங்க பாருங்க, அதே சுவையில் தான் இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ சாம்பார் வைக்க போகிற பாத்திரத்தை சூடுபடுத்தி 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறும் 3/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டலாம். வெந்தயத்தை மிஸ் பண்ணாமல் சாம்பாருக்கு சேர்த்துக்கோங்க. நான் அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்பு சுவை வந்துடும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் 15 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, 3-4 பச்சை மிளகாய், 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் வெங்காயத்தையும் பூண்டையும் தோல் நீக்கிட்டு கழுவிட்டு முழுமையாக சேர்த்துக்கோங்க, கட் பண்ண வேண்டாம். இப்போ இதை நல்லா சாஃப்டாக வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம காய்கறிகள்லாம் போட்டு வதக்கி விட்டுக்கிடலாம். நான் இன்னைக்கு என்ன காய்கறிகள்லாம் சேர்த்துருக்கேன்னா பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய், கத்திரிக்காய், சௌச்சௌ, சேனக்கிழங்கு, மாங்காய், முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட முருங்கைக்காய் கிடைக்கல, அதனால நான் சேர்க்கல. நீங்கள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எப்போவுமே இந்த காய்கறிகளை கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி அந்த எண்ணெயிலே ஒரு 4-5 நிமிஷம் வதக்குனீங்க அப்படின்னா அந்த சாம்பாருடைய மனம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை மாதிரி ஒரு 4-5 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா இதில் நல்ல பழுத்த தக்காளி பழமாக 2 தக்காளி பழமும் இந்த காய் வேகிறதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. தக்காளி பழத்தை இந்த காய் போட முச்சிலே சேர்த்து போடாதீங்க. அது ஒரு 4-5 நிமிஷம் குக் பண்ணதுக்கு அப்புறமா தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி பழத்துலேருந்து தண்ணி விட்டு வரும். நீங்கள் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அதுலேருந்து ஆவி தண்ணி விழுந்து வரும் இல்லையா. இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க. தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு 2 ஸ்பூன் சாம்பார் பொடியும் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டுக்கு செய்கிறீங்க அப்படின்னா சாம்பார் பொடி மட்டுமே போதும், அதில் உள்ள காரமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ விருந்துக்குன்னு செய்கிறதுனால கொஞ்சம் காரம் அதிகமாக வேணுங்கிறதுக்காக நான் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ அந்த தண்ணி இருக்கும் பாருங்கள், அதுலேயே இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா இதை மாதிரி அப்படியே பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி இதெல்லாம் வேக வைக்கலாம். இந்த காயை குக் பண்ணுற டைம் தான் ரொம்பவே முக்கியம். நீங்கள் அதிகமாக குக் பண்ணிட்டீங்கன்னா இந்த காயெல்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆகி உடஞ்சி போயிடும். தண்ணியினுடைய அளவு பார்த்தீங்கன்னா அந்த காயெல்லாம் முங்கி இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ போதும். இப்போ அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுக்கோங்க. அப்பப்போ லைட்டாக அப்படி கலந்து விட்டுக்கோங்க. இது குக் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 65% அளவுக்கு நீங்கள் குக்கார மாதிரி பார்த்துக்கணும் இந்த காயெல்லாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பருப்பு சேர்க்க போகிறோம். நான் ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும் போச்சுல பருப்பு ரசம் வைக்கிறதுக்காக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு பருப்பு எடுத்து வச்சுட்டேன், பருப்பு தண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்னொன்று நீங்கள் கட்டி பருப்பு செய்கிறீங்கன்னா அதுவும் கூட கொஞ்சம் வேக போட்டு ஒரு கிண்ணத்தில் நீங்கள் கட்டி பருப்பு எடுத்து தாளித்து விடுறதா இருந்தால் விட்டுக்கிடலாம். இப்போ பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கர்லேயும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலம்பி அதையும் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு காயெல்லாம் அந்த பருப்போடையும் சேர்த்து கொஞ்சம் வேகணும். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 60-65% அளவுக்கு குக் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 15% அளவுக்கு குக் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே மணமாக இருக்கும். இப்போ அந்த பருப்போடு சேர்ந்து காய் வேகட்டும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு
வச்சுக்கோங்க. ஆனால் அடி பிடிச்சிடக்கூடாது, அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சூப்பராக குக்காய் வந்திருக்கு. இப்போ இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னகுட்டி நம்ம புளித்தண்ணி சேர்க்க போகிறோம். புளித்தண்ணியுடைய அளவு பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம தக்காளி பழம் சேர்த்துருக்குறோம், மாங்காய் சேர்த்துருக்குறோம். நீங்கள் புளியெல்லாம் ஃபஸ்ட்டே கரைச்சி வச்சுருப்பீங்க. கொஞ்சம் சேர்த்து டேஸ்ட்டு பாருங்கள். காணலனா கூட நம்ம கூட கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம், புளிப்பு சுவை அதிகமாயிராமல். இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ அந்த புளித்தண்ணியுடைய பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இனி நான் போடுறதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் சேர்த்திங்கன்னா சாம்பாருக்கு நல்லா மணமாக இருக்கும். அடுத்ததாக டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு துருவின வெல்லம் சேர்த்துருக்குறேன். அது வந்து நல்லா அந்த இனிப்பு உரப்பு புளிப்புக்கெல்லாம் இதை போட முடியல நல்லா இருக்கும், அதுக்காக தான். அடுத்தது கொத்தமல்லி தலைகள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு அட்டை கலந்து விட்டுக்கோங்க. அருமையான சாம்பாரும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாம்பாருடைய கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம மத்தியானம் சாப்பிட்டுட்டு மீதி இருந்துச்சுன்னா நைட்டுக்கு சாப்பிட முடியல ரொம்ப கெட்டித்தன்மை ஆயிரும். அதனால இந்த அளவுக்கு பதத்தில் நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கம கமன் மணக்கிற சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. காயெல்லாம் குழையாமல் நம்மளுக்கு அப்படியே இருந்திருக்கு பாருங்க. அதே சமயத்தில் காயெல்லாம் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். இப்போ சாம்பார் நம்மளுக்கு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம மாங்காய் ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாங்காய் ஊறுகாய் செய்ய ஒரு கடாய் சூடுபடுத்தி 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஊறுகாய் அப்படின்னால நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா மனமும் நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது. இப்போ எண்ணெய் சூடேறவும் கடுகும் உளுந்தம்பருப்பும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த தனி மிளகாய்த்தூளை நம்ம கறியை விட்டுறக்கூடாது. 1 செகண்ட் லைட்டாக எண்ணெயில் வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சிருக்கிற மாங்காவை சேர்த்துக்கோங்க. துருவினதுக்கப்புறமா அந்த மாங்காயில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் நான் கலந்து வச்சிருக்கிறேன். ஒருவேளை உப்பு கலனா நம்ம பின்னாடியோட போட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுக்கோங்க. நீங்கள் கட் பண்ண வேண்டாம் மாங்காவை, இந்த மாதிரி துருவி செஞ்சீங்கன்னா சீக்கிரமாக குக் ஆயிரும். இப்போ ஒரு சின்ன கடாயில் வெந்தயமும் கடுகு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த வெந்தயம் நிறம் மாறி இருக்கணும், கடுகு இதை மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம், குறகுறப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆனால் அந்த நேரம் சேர்த்து செய்யும் போது அதனுடைய மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடாய் திறந்து பார்த்தோன்னா மாங்காய் எல்லாம் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வந்திருக்கும். சீக்கிரமாகவே இது குக் ஆயிரும். இப்போ இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயமும் கடுகும் பொடி பண்ணதை சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு திரும்பவும் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நான் டேஸ்ட் பார்த்தேன், கொஞ்சம் உப்பு காணலை, அதனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறேன். ஊறுகாய்னாலே கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். உப்பை சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கிடுறேன். இப்போ பாருங்கள் நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெல்லத்தெல்லாம் மிஸ் பண்ணாமல் சேர்த்திங்க அப்படின்னா தான் எல்லா சுவையும் கலந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வெல்லத்தை சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். சூப்பராக நம்மளுக்கு ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு மாங்காய் ஊறுகாவும் தயாராகிரும். இது சாம்பாருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் தயிர் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பீட்ரூட் பச்சடி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பீட்ரூட்டை தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேக வைக்கிற பாத்திரத்துக்கு மாற்றி இதில் தேவையான அளவுக்கு உப்பும் வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியினுடைய அளவு அதிகமாக வேண்டாம். பீட்ரூட்லேருந்தே நம்மளுக்கு லைட்டாக தண்ணி விட்டு வரும். அது மட்டும் இல்லை, பீட்ரூட் சீக்கிரமாக நம்மளுக்கு குக் ஆகி வந்துடும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே இதில் ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்காக மிக்ஸி ஜாரில் ஒரு பத்து தேங்காய் சில்லும் 2 பச்சை மிளகாவும் ஒரு சின்ன துண்டு இஞ்சும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சீரகத்தினுடைய மனம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம பீட்ரூட்டை திறந்து பார்க்கலாம். பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவை சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த மசாலாவை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அந்த பாத்திரத்தில் அலம்பி சேர்ப்போம்லாம் நீங்கள் சேர்க்க வேண்டாம். மசாலாவை மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஒரு அட்டை கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 அப்படி இல்லைன்னா ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா பீட்ரூட் வந்து அந்த மசாலாவோடு சேர்த்து வெந்து வந்திருக்கு. தண்ணி கூடிய மட்டும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தயிர் சேர்க்கணும். நீங்கள் உடனே சேர்க்க வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக வெது வெதுப்பாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும் போது நல்லா கெட்டி தயிராக சேருங்க. சேர்க்கும் போது கொஞ்சம் பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதே சமயத்தில் நீங்கள் மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு சுற்று விட்டுட்டு சேர்க்க வேண்டாம். அந்த தயிர் வந்து ரொம்ப தண்ணியானது மாதிரி ஆயிரும். கொஞ்சம் கெட்டி தயிராக சேர்த்திங்க அப்படின்னா தான் அந்த பச்சடிக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ தயிரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு சின்ன பேனை ஹீட் பண்ணி தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா இந்த ரெசிபியோட மனம் நல்லா இருக்கும்.
இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரவும் 3 வரமிளகாவை சும்மா அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. 2 இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த வரமிளகாவுடைய ஃப்ளேவர் இறங்கணும் இல்லையா, அதனால கொஞ்சம் அப்படி கருகிற மாதிரி இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பச்சடி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுற வேண்டிதான். இது கேரளாவில் ஸ்பெஷலான ஒரு ரெசிபி. இது பார்த்திங்கன்னா அந்த தயிரில் உள்ள புளிப்பு, அந்த பீட்ரூட்டில் உள்ள இனிப்பு, அந்த வத்தல் போட்டுக்கனால காரம், இது எல்லாம் சேர்ந்து பச்சடி வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக பருப்பு ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ரசம் வைக்க மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிடலாம். சீரகத்தை காட்டிலும் மிளகினுடைய அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1 வரமிளகா, 1 பச்சை மிளகா, 1 இனுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தலைகள், அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி தலைகளுடைய தண்டுகள் சேர்த்துக்கிடலாம். ஒரு 5-6 பூண்டு பற்களை தோலோடு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நத்தல் நரகலமாக தட்டி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டிங்க அப்படின்னா பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக தேவையான அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த புளி தண்ணி கூடயே நல்ல பழுத்த தக்காளி பழமாக 2 தக்காளி பழத்தை கையை வச்சு மசிச்சு சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளி பழத்தினுடைய தோல் மேலாட்ட இருக்குள்ளே அதை முடிஞ்ச அளவுக்கு நீக்கிக்கோங்க. இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம மிளகு சீரகம் தட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 1/4 பங்கு அளவுக்கு சேர்த்துட்டு இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலைகளை கையை வச்சுட்டு அப்படியே 1-2 பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியினுடைய அளவு அதிகமாக வேண்டாம். எதுக்குன்னா நம்ம பருப்பு தண்ணியும் சேர்க்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை சேர்த்து கையை வச்சு இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கலந்து எடுக்கும் போச்சுல அந்த தக்காளி பழத்தினுடைய மேல் தோல் இருந்துச்சு அப்படின்னா நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. சரி, இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்தி அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரசம் தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ எண்ணெய் சூடேறவும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு 2 வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கிடலாம். அது கூட 2 இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வத்தல் நல்லா பொரிஞ்சு வரவும் மிளகு சீரகம் நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இது கருகிடக்கூடாது. கருகிச்சுன்னா அதனுடைய வாசனை வந்து மாறிடும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி, அதாவது வீட்டில் செஞ்சது கடையில் வாங்கினது எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தயத்தை லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு சில ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். அந்த இதை தான் நான் சேர்த்துருக்கிறேன். அது நல்லா மணமாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணி தக்காளி பழம்லாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த சமயத்தில் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ புளி உப்புலாம் நம்ம செக் பண்ண முடியாது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அந்த புளி தண்ணியுடைய பச்சை வாசனை போகணும். அதுக்காக கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடாக்கிக்கோங்க. நல்லா சூடு ஏறவும் நம்ம 1 குழிக்கரண்டி அளவுக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கிறோம். நம்ம சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு வேக வைக்கும் போச்சுல பருப்பு ரசம் வைக்கவும் நம்ம சேர்த்து தான் பருப்பு வேக வச்சோம். அதில் தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதையும் இந்த சமயத்தில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தான் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்க்கணும். அந்த உப்பு புளிலாம் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ உப்பு காணலைன்னா கொஞ்சம் வேட போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா கடைசியில் கூட போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் இதை மாதிரி நல்லா நுரக்கூடி வந்த சமயத்தில் தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் உப்பு சேர்ப்போம். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. சில சமயத்தில் நம்ம அப்படியும் சேர்த்துக்கலாம், இப்படியும் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவிட்டு நீங்கள் இறக்கிக்கோங்க. அருமையான ரசம் ரெடி. இதை வந்து ஊற்றி சாப்பிடலாம் அப்படின்னா கூட எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் குடித்தோம் அப்படின்னா ஜீரணிக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இப்போ அருமையான ரசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மோர் ரெடி பண்ணிடலாம். மோர் செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்து தாராளமாக தண்ணி விட்டு அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அது கூடயே ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சினுடைய மனம் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சோண்டு இஞ்சை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா மோரும் ரெடி. இப்போ அடுத்ததாக வத்த குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வத்த குழம்பு செய்ய ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்தி அதில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வத்த குழம்பை நல்லெண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சுண்டக்காய் வத்தல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான மணத்தக்காளி வத்தல் அப்படி எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். நிறைய எண்ணெயில் வறுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக இதை வறுத்து எடுத்துக்கிடலாம். நம்ம குறைவான எண்ணெயில் வறுக்கிறதுனால கூட 2 நிமிஷம் ஆக தான் செய்யும். இதை இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் வறுத்ததுக்கு அப்புறமா இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற அதே எண்ணெயிலே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 1/4 கப் அளவுக்கு பூண்டு பற்கள், 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பூண்டு வெங்காயத்தெல்லாம் அப்படி முழுமையாகவே சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா சாஃப்டாக வதக்கிக்கோங்க. இந்த வத்த குழம்புக்கு பூண்டெல்லாம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நல்லா பழுத்த தக்காளி பழமா 2 தக்காளி பழத்தை கிரைண்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க.
நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். ஆனால் குழம்பு கொஞ்சம் சலசலன்னு இருந்தது மாதிரி இருக்கும். இதை மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு சேர்க்கும் போச்சில் அதனுடைய கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வரும். அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை போகணும். அதே சமயத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சிருப்போம் இல்லையா, அதுலேருந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அந்த உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம மீன் குழம்புக்கு செய்கிற மாதிரி உப்பு புளி காரெல்லாம் சுள்ளுன்னு இருக்கக்கூடாது. வத்த குழம்புக்கு ரொம்ப கரெக்டாக இருந்தால் தான் அதனுடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பத்து தேங்காய் சில்ல தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் பாலோடு எடுத்து சேர்க்குறா இருந்தால் சேர்க்கலாம். ஆனால் கூட 2 நாளைக்கு சுட வச்சு சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் தேங்காவோ இல்லை தேங்காய் பாலோ சேர்க்காதீங்க. இப்போ கொஞ்சோண்டு தண்ணியை அந்த மிக்சி ஜாரில் ஊற்றி அலம்பி அதையும் சேர்த்துருக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சிலர் வந்து தேங்காய் சேர்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அப்போ இந்த மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 4-5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற சுண்டு வத்தல்ல பாதியை 1-2 தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிறத முழுமையாக அப்படியே சேர்த்துக்கோங்க. அது கூடயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இந்த நேரம் சேர்த்திங்க அப்படின்னா அந்த வத்த குழம்புடைய மனம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா நம்ம ஊற்றுற எண்ணெய் எல்லாம் நல்லா அப்படியே பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வத்த குழம்பு ரெடி ஆகிருக்கு. இப்போ இன்னும் இந்த வத்த குழம்ப டேஸ்ட்டை வந்து அதிகரிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்கும் போச்சில் அந்த டேஸ்டெல்லாம் பேலன்ஸ் பண்ணுது. அதாவது உப்பு உரப்பு புளிப்பு காரம் எல்லாமே இருக்கா, அதெல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வெல்லத்தை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துருக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அருமையான மணக்க வத்த குழம்பும் ரெடி. சூடான சாதத்தோடு நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், கம கமன் மனமாக எவ்வளோ சாப்பிட்றோம் நம்மளுக்கே தெரியாது. அடுத்ததாக நம்ம வறுக்கும் போச்சுன்னா அந்த சுண்டு வத்தல்ல கொஞ்சோண்டு எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கிறேன். இப்போ அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்து நல்லா குலுக்கி வச்சுருக்கிறேன். பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது அந்த சாம்பார் சாதம் சாப்பிடும் போச்சில் ஒன்று கடிச்சோன்னு வைங்களேன், ரொம்பவே அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உடம்புக்கு இது ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. இப்போ அடுத்ததாக நம்ம சாதம் வடிக்க போகிறோம். எப்போவுமே சாதம் வடிக்கும் போச்சில் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியை கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னா நம்ம ஒரு 15 நிமிஷத்தில் சாதத்தை வடிச்சிடலாம். பாருங்கள், நான் ஒரு 20 நிமிஷத்தில் சோறும் பொங்கி எடுத்தாச்சு. சாதம் எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ அடுத்ததான் நம்ம பாயாசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி கேரமல் பாயாசம் தான் செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரண்டியை வச்சு கலந்து விட்டோம் அப்படின்னா அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா உருக ஆரம்பிக்கும். அப்படியே கலர் வந்து சேஞ்ச் ஆகும், தேன் கலரில் மாற ஆரம்பிக்கும். நீங்கள் கொஞ்சம் டார்க் கலரில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பாயாசம் கசப்பு சுவையாயிரும், கரிஞ்சது மாதிரி ஆயிரும். இதை மாதிரி பக்குவமாக நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலை சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பான பாலாக சேர்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கட்டி தட்டாது. நம்ம ஆறுன பால் சேர்த்தோம் அப்படின்னா கட்டி தட்டின மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா அந்த கேரமல் எல்லாம் அந்த பாலோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி கரைஞ்சி வந்துடும். இதை மாதிரி பால் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இதை அப்படியே தூக்கி ஆற வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வரவும் ஒரு 10-12 முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த முந்திரி பருப்பும் நல்லா கலர் மாறி வர சமயத்தில் நம்ம தேவையான அளவுக்கு காஞ்ச திராட்சையும் எடுத்து வறுத்து எடுத்துக்கிடலாம். இது 1 செகண்டில் அந்த காஞ்ச திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும். இப்போ அந்த சமயத்தில் கொஞ்சம் சாரப்பருப்பு சேர்த்துக்கிடலாம். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, அந்த பாயாசம் சாப்பிடும் போச்சில் வாயில் கடிப்படும் பாருங்க, அப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் வறுத்ததுக்கு அப்புறமா அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மீதி இருக்கிற அதே நெய்யிலேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. நம்ம வேற எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது, ஜவ்வரிசி மட்டும்தான். அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த ஜவ்வரிசியை நம்ம ஊற வச்சுட்டு வேக வைக்கவும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி வறுத்துட்டு செய்யலாம். வறுத்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ இந்த வறுபடுறதுனால நம்மளுக்கு வேகிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் வெந்தது மாதிரி வெந்து வந்துடும். பொரி அரிசி பொரிஞ்சது மாதிரி பொரிஞ்சு வரும். அதை மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க.
இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த ஜவ்வரிசி எல்லாம் மூழ்கி இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பால்லையுமே இதை வேக வைக்கலாம், ஆனால் அங்கே ரொம்ப கெட்டித்தன்மை ஆயிரும் பாயாசம். அதனால தான் முதல்ல தண்ணியில் வேக வைக்கிறோம். இதை மாதிரி வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பால் சேர்க்க போகிறோம். கேரமல் பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்க, அந்த பாலை தான் இந்த சமயத்தில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம தண்ணியில் நல்லா குக் ஆகிருக்கு பாருங்க. இந்த பாலில் குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. ஆனால் கூட ஒரு 4-5 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சீனி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2-3 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இனிப்பினுடைய அளவு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இனிப்பு சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இனிப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சூப்பராக நம்மளுக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருக்கிற காஞ்ச திராட்சை, முந்திரி, சாரப்பருப்பை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, அருமையான கேரமல் பாயாசமும் ரெடி ஆயிருச்சு. அதனுடைய கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்க்க தண்ணியாக இருந்தது மாதிரி இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கெட்டித்தன்மை ஆயிரும். ஒருவேளை அப்படி ஆறிச்சு அப்படின்னா கொஞ்சம் பாலும் சர்க்கரையும் சேர்த்து சூடாக்கிட்டீங்க அப்படின்னா பழைய நிலைக்கே வந்துடும். இந்த கேரமல் பாயாசம் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான், ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக அப்பளத்தை பொரிச்சு எடுத்துடலாம். அப்பளம் பொரிக்கும் போச்சில் அந்த எண்ணெயினுடைய சூடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை அப்பளம் பொரிக்கும் போச்சில் அது கருகிச்சு அப்படின்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துக்கோங்க. அப்பளம் பொரிக்கும் போச்சில் மேலே வந்து பவுடர் மாதிரி அந்த மாவு இருக்கும் பாருங்க, அதை தட்டிட்டு எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து கடைசி அப்பளம் பொரிக்கிற தண்டிக்கும் நம்மளுக்கு நாஸ்தி ஆகாமல் இருக்கும். இப்போ நம்மளுக்கு சூப்பராக அப்பளமும் பொரிச்சு ரெடி ஆயிருச்சு. அறுசுவை நிறைந்த இந்த உணவுகளை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.